விழிப்புணர்வு நிலையை உடனே அடைய வேண்டுமா? ஒரு சேரை போட்டு உட்காருங்க, நிமிர்ந்து உட்காருங்க, உங்கள் சுவாசத்தை கவனிங்க. இப்போதைக்கு இந்த வீடியோவை கேளுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அமைதியாக உட்காந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ஒரு சேரை போட்டு உட்காந்து நிமிர்ந்து உட்காருங்க, அமைதியாக இருங்க. சுவாசத்தை ஒரு 3 முறை உள்ளே இழுங்க, வெளியே விடுங்க. மூச்சை கவனிங்க. பிறகு கண்களை மூடுங்க. இப்போ உங்களை சுற்றி நடக்கிறத அப்படியே கவனிங்க. ஒரு நிமிஷம் அப்படியே சுற்றி கவனிங்க. உங்களை சுற்றி நடக்கிற விஷயங்களை எல்லாம் காதின் மூலமாக அப்படியே கேளுங்க. ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே இருங்க. மறுபடியும் இப்போ மூச்சை கவனிங்க. மூச்சு உள்ளே போயிட்டு அப்படியே வெளியே வந்துட்டே இருக்கும். அப்படியே கவனிங்க. இப்போ அடுத்தது அப்படியே உள்ளுக்குள்ளே உங்களுடைய இதய துடிப்பு ஓடிட்டுருக்கும். அதை அப்படியே கவனிங்க. அந்த இதய துடிப்பை அப்படியே கவனிங்க. அப்படியே கவனிச்சிட்டே உட்காருங்க. அப்படியே கவனிக்க கவனிக்க அப்படியே அமைதியின் ஆழத்துக்கு அப்படியே போயிட்டே இருப்பீங்க. இப்போ அப்படியே மெதுவாக மூச்சை கவனிங்க. இப்போ நார்மலுக்கு வந்துடுங்க. இது மாதிரி இடையிடையே நீங்கள் இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு விழிப்புணர்வு சக்தி அதிகரிக்கும். ஏன் விழிப்புணர்வோடு இருக்கணும்? இப்போ காட்டில் இருக்கிற பறவைகள், செடிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே விலங்குகள் எல்லாம் விழிப்புணர்வு நிலையில் இருக்குது. என்ன காரணம்? அப்போ தான் அது தன்னை பாதுகாப்பாக வச்சுக்க முடியும். ஒரே ஒரு விழிப்புணர்வு தான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் யாருக்கும் இரையாயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கவனம். 2வது தன்னுடைய இறையின் மீது கவனம். அது எப்பவுமே ப்ரெசண்டில் தான் இருக்கும். கடந்த காலத்துலேயும் இருக்காது, எதிர்காலத்துலேயும் இருக்காது. அதனால் அது நிறைய விஷயங்களால் அதனால் கண்டுபிடிச்சி, அதாவது இயற்கையின் விஷயங்களை கண்டுபிடிச்சி உடனே அதிலேருந்து தன்னை பாதுகாத்துக்குது. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. ஏதேதோ எண்ணங்களின் சிந்தனையில் அப்படியே போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து வெளிவர முடியாமல் தவிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் இடையிடையில் பயிற்சி பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு விழிப்புணர்வு சக்தி அதிகரிக்கும், உங்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும், உங்களுடைய வெற்றி அதிகரிக்கும். செஞ்சு பாருங்கள். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு அமைதியான இடத்துல, அது எந்த இடமா இருந்தாலும் சரி, உட்காந்துக்குங்க. கொஞ்சம் முதுக நேராக நிற்க வச்சு அப்படியே அமர்ந்துக்குங்க. முதல்ல சுவாசத்தை கவனிங்க. அதுக்கப்புறம் உங்களை சுற்றி நடக்கிறத கவனிங்க. மறுபடியும் சுவாசத்தை கவனிங்க. அப்புறம் உங்கள் இதய துடிப்பை கவனிங்க. இப்படி அடிக்கடி நீங்கள் கவனித்தல் அப்படின்னா, தியானம் அப்படின்னாவே என்னென்னு அர்த்தம்னா கவனித்தல் என்று தான் அர்த்தம். வெளியே கவனிக்கிறது இல்லை, உள்ளே கவனிக்கிறது. தனது எண்ணத்தை, பேச்சை, செயலை ஒவ்வொன்றையும் கவனிக்க உங்களுக்கு விழிப்புணர்வு சக்தி அதிகரிக்கும். செஞ்சு பாருங்கள், சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.